இந்த அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய சிவகங்கை ரசிக பெருமக்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே ஆகிய கலைகள் 64னா எத்தனை கலைகள்! நம்ம ஊர் கிழவி கண்டுபிடிச்சது 64. இன்றைக்கி கலைகள்லாம் பார்த்தா எவ்வளவா பெருகி போயிருக்கு. கலைகள் அறிவியலாம் சொல்லி மாளாது. இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்தோம் பாருங்கள். அதில் கிளம்பி சொல்லிட்டா கட்டுறது கைமண் அளவுலான்ட்டான். அங்கே நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்? நான் படித்த படிப்பு தான் இப்போ ஒன்றும் உபயோகம் இல்லை. நான் படித்த என் புத்தகம், எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த புத்தகத்தை இப்போ திரும்பி பார்க்குறேன். எங்கள் பையனுக்கு இப்போ இருக்கிற சின்ன பையனை அப்படி ஒரு பார்வை பார்த்து, இதை தான் படித்தீங்களா, பேசாதீங்க. எங்கள் புஸ்தகத்தை பார்த்தீங்களா, அவன் இப்படி வச்சுருக்கான். எங்களுக்கு புஸ்தகம் இதுக்கு மேலே இருந்தது இல்லையா. கல்லூரிக்கு போன போது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அது காசு போட்டு வாங்க முடியல, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி இந்த பயலுக்கு வச்சுருக்கிற புத்தகத்தை பார்த்தோம்னா ஒரு தலையணை மாதிரி வச்சுருக்கான். ஒரு புத்தகம் மேத்ஸுன்னு சொல்கிறான், அதை பார்க்கவே நமக்கு பயமாக இருக்குது. இப்போ அந்தளவுக்கு புத்தகம் வைக்கிறான். நேற்று இருந்தவனை விட இன்றைக்கு இருக்கிறவன் புதிய 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 வளர்ச்சி. நேற்று நான் என்னவா இருந்தனோ என்னமோ அன்னைக்கு ஒரு டிகிரி கொடுத்தா அன்றைக்கி என்கிட்ட கையில் படிச்சுக்கிட்டாங்க. இவர் ஒரு வாத்தியார் கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அறிவையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய வசதிகளையும் வாய்ப்பையும் பார்க்கும்போது அவ்வளவு வளர்ந்துருக்கு. அப்படி ஒரு உலகம் வந்துருச்சு. நேற்று இருந்த மாதிரியே இன்றைக்கி இருந்துக்கிறப்படாது. பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பிள்ளைய பள்ளிக்கு வைக்க சேர்க்குறான். சேர்த்து 2 நாளைக்குள்ளே அந்த பையன் வரும்போதே அம்மா அவன் சில பேர் என்ன செய்யறான், சிலேட்டை இப்படியே தூக்கிட்டே வர்றான். ஏன் மார்க் வாங்கியிருக்கான். அவன் டீச்சரு 100க்கு 100 அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில பேர் என்ன செய்வானா சுத்தமாக அழிச்சிட்டு கொண்டாடுற முற்றம் வாங்கியிருக்கான். அப்படி வர்றதை பார்த்தோடனே வீட்டில் கேட்பாங்க, என்னடா சொல்லி கொடுத்தாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, நல்ல டீச்சர் இருந்துச்சு, அருமையான டீச்சர், நல்லா சொல்லித்தர்றாங்கன்னு. அப்போ என்ன ஆகுது, நமக்கு என் பிள்ளை பிழைச்சிக்கணும், இவன் உயர்வு பெற போகிறான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். சில பிள்ளைங்க டீச்சர் வரலை, வந்தாங்க வாத்தியார் கூட பேசிக்கிட்டே இருந்தாங்க, எங்கள் கூட பேசவே இல்லை அப்படின்னா பில்லங்கத்தை ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அந்த பிள்ளைய பார்க்குறோம், அவனும் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ படித்து உயர்வு பெறுவதற்கு பாருங்கள், படித்தா ஒரு பட்டம் வாங்கலாம், தொழில் நுழையலாம், அயல்நாடுகளுக்கு போகலாம். இங்கே எத்தனை! அப்போ உயர்வு பெறணும் இல்லையா, எப்படியாவது உயர்வு பெறணும். தொழில் உயர்வு பண்ணணும், கல்வியில் உயர்வு பெறணும், வாழ்க்கையில் உயர்வு பெறணும். எல்லாவற்றிலும் மேலே 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 பற 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 அப்படின்னு பாரதி சொல்லுவான். பற 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 அப்படின்வான். அது மாதிரி நாம் உயர்வு பெறணும். அப்படி உயர்வு பெறதுக்கு எது தேவை, சுருக்கமாக எடுத்துக்கிட்டாங்க. எது தேவை? ஒரு பகுதியில் சொல்கிறாங்க கல்வி தாங்க அப்படின்றாங்க. படிப்பு தான், அது இருந்தால் உயர்வு பெற்றுடலாம், முன்னுக்கு போயிடலாம்ன்றாங்க. இருக்கட்டுமையா, படிக்கிறதுனா லேசாவாக இருக்குது, சும்மா உனக்கு சொல்லித்தர்றாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போய் காசு கொடுத்தா தான் எனக்கு படிக்க சொல்லித்தர்றாங்க. இப்போ நான் படிக்கிற போதெல்லாமே ஒரு டேர்ம் ஃபீஸுன்னு சொல்லுவாங்க. அதை 2 ரூபா நான் படித்த காலத்தில். எங்கள் அம்மா அதுக்கு ஏரியாவாக கடை வாங்கியிருக்கு. வீடு வீடாக பிச்சை எடுக்கலை, அவ்வளோதான். எத்தனை வீட்டில் கடை வாங்கியிருக்குன்னு எனக்கு தெரியும், ஞாபகத்தில் இருக்குது, இன்றைக்கி நினைவு இருக்குது.
அப்போ அந்த மாதிரி காசு வாங்கணும். என் காலத்திலேயே காசு வேணும்ல, படிக்கலாம் சரி சார், அதுக்கு பணம் வேணும்ல. இந்த அணியில் பேசுகிறவர்களில் அவர் முனைவர் அன்புநாதன், அவர் என்னுடைய பிள்ளை, என்கிட்ட படித்த பிள்ளை, படிச்சுட்டு இன்னும் எனக்கு மரியாதை கொடுக்குறாரு. ஏன்னா இப்போல்லாம் பிடிச்ச பிள்ளையெல்லாம் கண்டா அப்படி ஒரு பாறை பார்த்து இவன் தான் என்னை கெடுத்த வேண்டான், அப்படியே சந்துக்குள்ளே புகுந்து இவன் மூஞ்சில் முடிச்சுக்கிட்டு அப்படின்னு போயிடுறான். ஆனால் அவர் இன்றைக்கி அன்று என்னைக்கு என்ன மரியாதை கொடுத்துருந்தாரோ அந்த மரியாதையை கொடுக்குறாரு. அது நான் செய்த தவம் அப்படின்னு வச்சுக்கிட்டணும். அப்படியே அவர் நல்லா பேசுவார். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு பொழுதுபோக்காக மருத்துவமும் பார்க்குறாரு. நாங்கள்லாம் அவர்கிட்ட தான் போய் மருந்து எடுத்துக்கிறோம். நம்ம இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறதுக்கு காரணங்களில் அவர் ஒரு காரணம். நல்ல மருத்துவர் மதுரையில். அவரோடு சேர்ந்து பேசுகிறதுக்கு நம்ம கவிதா ஜவஹர், திருமதி கவிதா ஜவஹர், நல்ல பேச்சாளர், வளர்ந்து வருகிற பேச்சாளர். அதில் உலகங்கள் சுற்றி சுற்றி வர்றாங்க. அவங்க என்னது படிப்பு தான் அப்படின்னு. இந்த பக்கத்தில் செல்லாது செல்லாது பணம் தான். அது இந்த பக்கத்தில் பேசுகிறதுக்காகலே முனைவர் நம்ம ரேவதி அம்மா, அவங்க ஒரு கல்லூரியில் துணை முதல்வர், மதுரை செந்தமிழ் கல்லூரியில். அவங்க நல்ல பேச்சாளர். அவங்களும் அங்கே சுற்றி சுற்றி வர்றாங்க. அவரோட பேசுகிறதுக்கு ரொம்ப மும்பரமாக நிற்கிற ஆள் நம்ம ராஜா. ஏன்னா தெளிவாக சொல்லிடுவார் என்ன வேணும், விளங்குற மாதிரி சிரிக்க சிரிக்க சொல்லி உள்ள சொருகிடுவார். அதான விஷயம். ஒரு செய்தியை சொல்லும்போது நமக்கு இந்த கேட்டு கிருகிருத்து போய் நிற்கிற நிலையில் சபக்குன்னு கருத்தை சொல்லிடுவார். அதனால் அவர் என்ன செய்கிறாரு, உலகம் பூரா சுற்றி வர்றார். உலகம் பூரா சுற்றி வர்றார். இப்போ ஓய்வில் வந்து சேர்ந்துருக்காரு. இங்கே இப்போ தான் அண்மையில் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு. அப்படின்னா பார்த்துக்கங்களேன். ஆனால் இவ்வளோ சுற்றின மனுஷன் போய் சொல்லுவாரா? தெளிவாக சொல்கிறார். துட்டு வேணும், பூவா வேணும், என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்றார் அவர். நமக்கு நெருக்கடியாக தான் இருக்குது. பையன் அப்படி தட்டி பார்க்குறோம். ஆமாம் தானே, வேணும். ஜூன் மாதம் திறந்த உடனே பையன் சொல்கிறான், இப்போ புஸ்தகம் வாங்கணும், ஃபீஸ் கட்டணும், எல்லாம் சோழியெல்லாம் நிறையா இருக்குன்றான். உடனே நம்ம என்ன செய்கிறோம், எதுக்குடா நான் அழுவேன், அவன் சொல்கிறோம்ல, எதுக்குடா நான் அழுவேன், உங்கள் ஆட்டம் ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நிஜம் இல்லை. அவருக்கு அதை சொல்கிறதுல ஒரு மன நிறைவு, தன்னுடைய வருத்தத்தை அப்படி தீர்த்துக்கிறாரு. அப்போ காசு வேண்டி இருக்குல்ல. அதனால் இந்த பக்கம் பணத்து கட்சி நிற்கிது. இனி அவர்கள் நீங்கள் அவர்களை உங்கள் முன்னாடி இறக்கி விடுறேன். உங்களுடைய தீர்ப்பை பிறகு நான் வாங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது வாழ்க்கையில் உயர்வு பெற பெரிதும் தேவை கல்வியே என்ற அணி தொடங்குகிறது. முனைவர் அன்புநாதன் அவர்கள் இப்போது தொடர்கிறார். இந்திய விடுதலையில் பல போராளிகள் இருந்திருக்கின்றார்கள். அதில் முதல் ஒரு பெண் விடுதலை போராளி என்றால் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரியான வீரமங்கை வேலு நாச்சியார். அந்த மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள்.
நடுவர் அவர்களே, அரசியலில் இந்த கட்சி விட்டு கட்சி மாறினாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு தடை செய்வதற்கு சட்டம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ பட்டிமன்றத்தில் இப்படி அணி விட்டு அணி தாவுறாங்க. அதுக்கு நம்ம ஒரு கட்டாயமாக ஒரு சட்டம் போடணும். அதாவது பிறப்புரிமை இருந்தாலும் ஐயா, படிப்பினால் உயர்ந்த 2 பேர் அந்த பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு செல்வம்னு பேசுறதுக்கு வந்திருக்காங்க. ஒருத்தர் கல்லூரியில் துணை முதல்வராக இருக்காங்க. ஆமாம், அவங்க முழுவதுமாக கல்வியை தான் அங்கே போதிக்கிறாங்க. ஏன்னா மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு கல்வி வேணும்னு அங்கே பேசிட்டு இங்கே வந்து செல்வம்ன்றாங்க. இல்லை, அவங்க சம்பளத்தை நம்பி இருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா சார் ஆச்சரியமாக இருக்குது. அவர் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. கல்வியினாலேயும் கல்வி கொடுத்த திறமையினாலேயும் நீங்கள் சொன்னது போல் பட்டிமன்றத்தில் மட்டும் இல்லை, நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்னது மாதிரி சிங்கிளாகவே போய் கலக்கிக்கிட்டு இருக்கார் பல இடங்களில் போய். அவர் கலக்கிறதுக்கு காரணம் அவருடைய கல்வியும் அதனால் வளர்த்து கொண்ட திறமையும் தானே தவிர சூப்பர் ஸ்டாருடைய மாமனாராக படத்தில் நடித்தது காரணம் இல்லை. இல்லை, அது இல்லை, அது இல்லவே இல்லை. பணமும் இல்லை. ஆனால் அவர் பணத்தை பேங்க்கில் போய் உட்காந்துட்டார். எப்படியோ முன்னாடி ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு அவருக்கு. ஆமாம், அதனால் அவர் படித்து முடிச்சுட்டு அங்கே போயிட்டார். வங்கியில் இருந்ததுனால அவருக்கு தெரியுது. நம்ம ஊரில் சரஸ்வதி சபதத்தில் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஆமாம், கல்வியா செல்வமா வீரமான அன்னைக்கே பேசிட்டாங்க. அது போக நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப தீர்க்கமாக யோசித்து ஒன்றொன்றுமே முக்கியம். அதான் அதில் ஒன்றொன்றுக்கும் முதல்ல சரஸ்வதியை வச்சாங்க. அது கல்வியின் கடவுள். அப்புறம் லட்சுமி, 2வது தான் லட்சுமி, 3வது வீரலட்சுமி அப்படின்னு 3 சாமி இருக்கு. ஆமாம், அன்னைக்கு இதுக்கும் சாமி இருக்கு, அதுக்கும் சாமி இருக்கு. அந்த சாமி விட்டுட்டு அந்த சாமி கிட்ட போகலாமா? முதல் சாமி சரஸ்வதி. கல்வி தான் முதல்ல. சரி, இது மட்டும் இல்லையா, பட்டிமன்றம் இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ சமீப காலத்திலலாம் அதுக்கு புத்துயிர் கிடைத்தது என்று. நான் நினைக்கிறேன் ஔவையார் காலத்திலேயே இந்த பட்டிமன்றம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னே இருந்திருக்கும். அப்போ ஔவையார்கிட்ட அப்போ இதே மாதிரி இந்த பணபலமும் படைப்பலமும் நிறைந்த அரசன் முக்கியமா அல்லது கல்வியிலே சிறந்த ஒரு கல்வியாளர் முக்கியமான ஒரு பெரிய ஒரு பட்டிமன்றம்னு வச்சுங்களேன். ஔவையார் தான் நடுவர். ஔவையார் அழகாக ஒரு தீர்ப்பை சொல்லுகின்றார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோனே சிறப்புடையோன். மன்னர் தன் தேசத்தில் அவன் ஊரில் தான் உள்ள மக்களுக்கெல்லாம் தெரியும், சான்றோர் சென்ற விடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னார். அப்படின்னு சொல்லி ஔவையார் ஒரு அருமையாக ஒரு தீர்ப்பை கொடுத்தார். ஆனால் மன்னருங்க நினைச்சா புறப்பட்டு போகலாம், நம்ம காசில் போயிட்டு வரலாம். மாசரை கட்டணும், நம்ம போக முடியுமாங்க? ஆனால் எங்கு சென்றாலும் இதுதான் என் சிறப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியா பண மதிப்பிழப்பு பண்ணுறது, கல்வி மதிப்பிழப்பு செய்ய முடியுமா? பண மதிப்பிழப்புன்னு மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஆனால் அவ்வளோதான், இனிமேல் படித்ததுதான் உனக்கு காணா போக போகுது அப்படின்னு சொன்னால் எங்கே நடக்குமா? அதனால்தான் கல்வி முதல் இடத்துல நிற்குதியா. இல்லாட்டினா பணம் அது வரும் போகுமையா. ஆனால் கல்விதான் முதலிடத்திலே என்றும் நிற்கும், அதை அழிக்க முடியாது. வறுமையும் கல்வியும் ஒன்றோட ஒன்று சேர்ந்ததும்பாங்க. திருவிளையாடலில் ஒரு வசனம் வரும், அதை வச்சு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுயா, பிரிக்க முடியாதது எதுவோ அப்படின்னு வரும். உடனே இவங்க 2 பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வறுமைன்றது படித்தவன்ட்டையும் இருக்கும், படிக்காதவன்ட்டையும் இருக்கும். அது கல்விக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவருடைய வாழ்க்கை முறையை வச்சு தான் அது. 1980கள்னு நினைக்கிறேன், அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலை வந்தது. இப்போ நம்ம ஊரில் தங்கம் விலை கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுபோல் அன்னைக்கு அவங்க அங்கே நம்ம ஊரில் பவுன்னு சொல்கிறோம், அங்கே வந்து அவுன்ஸுன்னு சொல்லுவாங்க. அவுன்ஸ் எப்போவுமே 200 ரூபா 300 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த தங்கம் திடீடு என்று உயர்ந்து $800 $900 போயிடுச்சு. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க அரசாங்கம், நிதி மந்திரிகளை மாற்றியது, மத்திய வங்கி தலைவர்களை மாற்றியது, ஒன்றும் நடக்கலை. என்னடா செய்யறதுன்னு பார்த்தாங்க. மாற்றினாங்க, தங்கம் மாற்றிருச்சு.
தங்கம் அவ்வளவு முக்கியமானது. ஆனால் அதை குறைக்க முடியல. கடைசியில் அதை குறைச்சி கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஒரு ஆகச்சிறந்த ஒரு கல்விமான். அவரை கூப்பிட்டு, யார், பால் வால்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்விமான். அவருக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அரசாங்கம் அவரை நிதி மந்திரியாக போட்டு கரெக்டாக 6 மாதத்தில் ஏற்கனவே $300 இருந்ததை விட குறைவாக $200 கொண்டு வந்தார். ஒரு கல்விமானால் ஒரு நாட்டையே முன்னேற்ற முடியும், ஒரு நாட்டையே அழிவு பாதையிலிருந்து காப்பாற்ற முடியும். அந்த அளவிற்கு கல்வியானது முக்கியமானது. என் கூட பிறந்தவங்க நிறைய பேர், 10 பேர். எங்கள் 11 பேருக்கும் எங்கள் அப்பா ஒருத்தர் சம்பளத்தை கல்வி கொடுக்க முடிந்தது. அன்னைக்கு முடிஞ்சிச்சு. ஆனால் போட்டிருந்தா தானே. இன்னைக்கு எங்கள் எல்லாத்துக்கும் 1 குழந்தை 2 குழந்தை இருக்குது. 2 பேரும் சம்பாதிச்சும் அந்த கல்வியை கொடுக்க முடியவில்லை. இருந்தாலும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்து கொண்டிருப்பதற்கு காரணம் கல்விதான் உயர்வு தரும் என்ற அந்த ஒரு ஆழமான கருத்து நம் மக்களிடையே வேரூன்றி இருக்கின்றது என்பதுதான். பணம்னு ஓடிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட ஒரு சாம்ராஜ்யத்தையே கொடுத்தாலும் சரி, அதை சாம்பலாக்கி சமுத்திரத்திலே கரைத்து விடுவார்கள். கும்பாபிஷேகத்துக்கு போயிடுவாங்களோ மகா மேலாவுக்கு. ஏன்னா அது அறியாமையை விதைத்து அழிவு பாதைக்கு இட்டு செல்லும். ஆனால் கல்வி அப்படிங்கிற அற்றம் காக்கும் கருவி இருக்குதே, அது அறிவொளியை பாய்ச்சி வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய மிக ஒரு முக்கியமான விஷயம். அதனால் கல்விதான் சிறந்தது, கல்விதான் உயர்த்தும், செல்வம் அல்ல என்ற ஒரு நல்ல தீர்ப்பை நடுவர் அவர்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுகாரும் அருமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, நல் வாய்ப்பிற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தங்க விலை ஏறுற போது அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. யார்? காசுக்காரனையா? இப்போ அமெரிக்காவில் எலான் மஸ்கை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவர் சொல்கிறாரு, அங்கே எலான் மஸ்கை கூட்டிகிட்டு வந்து அவர் பெரிய காசுக்கார், நம்ம ஊருக்குள்ள தொழில் செய்ய வர போகிறாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு, அந்த காலத்தில் ஒரு கல்வி அறிஞனை கொண்டாந்தாங்க, அவனை வச்சு உன்னுக்கு கொண்டாந்தாங்க. அது அப்படின்னா கல்வி தான் நம்மளை உயர்த்தும் அப்படின்றார். செல்வம் அழிஞ்சு போகும், கல்வி அழியாது. கல்வி நம்ம உயர்த்தும் அப்படின்றார். படிச்சிருக்காங்க, பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறார். அந்த கட்சியும் ஊருக்குள்ளே அவங்க என்ன சொல்ல வருவாங்க, அது இப்படி மாற்றுவாங்க, அதையும் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நமக்கு இதை கேட்குற போது, இப்படி விஷயம் இருக்கா அதில், நமக்கு தெரியலையப்பா, யோசிக்கிறோம். இப்போ அடுத்த கட்சி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே. காசு கட்சி, ஏன்னா அது இப்போ எக்கச்சக்கமாக பேர் வச்சுருக்கு. இதுக்கு படிப்பு, கல்வி, ஓதுதல் இவ்வளோதான் இருக்குது. இதுக்கு காசு, பணம், துட்டு, எத்தனை மணி, டப்பு, எத்தனை பேர் இருக்குது அதுக்கு. 1 2 அதை எப்படின்னு காட்டின உடனே பையன் இப்படி திட்டம் அடிக்கிறான். அப்படி அதை பார்க்கும்போதே அவனுக்கு மகிழ்ச்சி விடுது. துட்டை பார்த்த உடனே பள்ளிக்கூடத்துக்கு போடான்னா நம்ம பையன் முக்குறான், முணங்குறான். ஆனால் காசை கொடுத்து வாங்கி தரோம்னா அதான் பின்னாடியே தர்றான். இப்போ பணத்துக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும்ல. வாங்கம்மா. நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் உயர்வு பெற எது அதிகமாக தேவை அப்படின்னு ஒரு கேள்வி சாதாரண கேள்வி. ஆமாம். இப்போ இதற்கு எனக்கு முன்னால் பேசிய வணக்கத்துக்குரிய டாக்டர் ஐயா வந்து பேசும்போது அமெரிக்கா வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போய் சுற்றி கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க இல்லையா? நமக்கு தெரியாதுல்ல. ஆமாம், தெரியாது, நாங்கள் போகலை ஐயா. ஆனால் ஐயா சொன்ன ஒரு விஷயம் என்னவா, கல்வியா செல்வமா என்று கேட்டால் முதலில் வருவது கல்விதான் அப்படின்னு நம்ம ஒரு அப்ப சொல்றாங்க.
செல்வம் ரெண்டாவது தானே வருது, அது ரெண்டாவது தானே வருதுன்னார். நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வர்ற ஆட்களுங்கய்யா. எப்படிப்பட்ட அது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத மறந்துடக்கூடாது. அழகா சொல்றாரு அவர். என்னவா, நான் வந்து எனக்கு என்ன மரியாதை, ஒரு கல்லூரியில முதல்வரா இருக்காங்க, இவ்வளவு படிச்சுட்டு ஒரு கல்வியை பத்தி குறைச்சு பேசுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க கல்வியை குறைத்து பேசுவதற்கு வரவில்லை, ஏன்னா எல்லாருமே படிச்சவங்க. ஆமா, நாளை கல்லூரிக்குள்ள போகணும். படிப்பு தானே நம்மளை உயர்த்தி இருக்குங்கிறதுல ஒன்றும் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா பெரிதும் தேவை எதுங்கிறது தான் இப்ப கேள்வி. எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருந்தேன்னு வைங்க, எனக்கு மரியாதை இருக்குமா? இல்லை, சம்பளம் வாங்காம போனீங்கன்னா மரியாதை இருக்குமா? இன்னையாது மரியாதை இருக்காது இல்லையா? அப்போ திறமை என்பது, படிப்பு என்பதும் பணமாக மாறாத வரைக்கும் இந்த சமூகத்தில் எந்த திறமைக்கும் மரியாதை கிடையாது. அதை உருவாக்கி கொடுக்கிற திறமைக்கும் படிப்புக்கும் தான் மரியாதை. கொஞ்சம் அடிச்சு கை தட்டுங்க, அப்பதான் அது நல்லா இருக்கு. ஆமா, அதுல என்ன சொல்றாரு, செல்வம் வந்து ஊருக்கு ஊர் மாறுது, அதனுடைய மதிப்பு இழக்குது, கல்வி மதிப்பு இழப்பதே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை ஐயா சொன்னார். ஐயா, கல்விக்கு மதிப்பு இல்லாம, மாற்றம் இல்லாம இருக்குதா? மாறிக்கிட்டே இருக்கு கல்வி. ஒரு காலத்துல திடீர்னு ஒரு புற்றீசல் மாதிரி கிளம்புனாங்க, இன்ஜினியரிங் படிப்பு தான் வேலை கிடைக்கும், பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி எங்க பார்த்தாலும் இன்ஜினியரிங் காலேஜா வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜில் கூட்டம் இல்லை, அத்தனை பேரும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கே வந்தாங்க. கலை கல்லூரியிலையும் கூட நிறைய கோர்ஸை எடுத்துட்டாங்க. மருத்துவ கல்லூரிக்கு எப்பவும் இருக்கு, அதுக்கு எப்போதுமே மரியாதை இருக்கு. ஆனா கலை கல்லூரியில கூட சில பிரிவுகளை எல்லாம் எடுத்து விட்டார்கள் என்றால், எப்ப அதனால பணம் சம்பாதிக்க முடியாது என்று தோன்றுகிறதோ உடனே அந்த கல்விக்கே மதிப்பில்லாமல் போகிறது என்றால், அதைத்தான் நாங்க சொல்றோம், கல்வியிலும் மாற்றங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. கல்வி இல்லாதவர்கள் இந்த உலகத்துல வாழலாமா அப்படின்னா வாழலாம். படிக்காதவங்க இருக்காங்க, இந்த ஊர்ல நிறைய இருக்காங்க, வாழ்றாங்க. அப்படிதான் இருந்தோம், நம்ம எல்லாருமே இருந்தோம் ஒரு காலத்துல. ஆனா உயிரோட தான் இருந்தோம். ஆனா பொருள் இல்லாமல், பணம் இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு நாள் நம்மளால கழிக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். முடியாது. நடுவர் அவர்களே, இங்க புத்தக கண்காட்சி பிரம்மாண்டமா நடக்குது, 4வது புத்தக கண்காட்சி. இப்ப 3வது புத்தக காட்சியில ஒரு அப்பா பையனை கூட்டிட்டு வராருன்னு வச்சுக்கோமே, புத்தக கண்காட்சியை பார்க்க போவேண்டாவா, நம்ம மாவட்ட நிர்வாகத்துல இருந்து நல்ல திருவிழா நடத்துறாங்க, வா வந்து பாரு. அப்பாவால் ஒன்றும் வாங்கி தர முடியாதுடா, அப்பாட்ட காசு எதுவும் கிடையாதுடா, இந்த புஸ்தகத்தை பூரா பார்த்துக்கோ, நீ பெரியவன் ஆன பிறகு இதெல்லாம் படி, உனக்கு உயர்வு வரும்னு சொல்லி அப்படியே கூட்டிட்டு போயிட்டாருன்னு வைங்க. இந்த 4வது புத்தக கண்காட்சிக்கு அவன் வருவானா? கூட அப்பா கூட வருவானா? யாராவது வந்தா புத்தகம் வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு வேண்டிய படம் டிராயிங் புக்கு கேட்பான், ஏதாவது ஒன்று கேட்பான், அதை வாங்கி கொடுக்கணும், அப்பளம் வாங்கி கொடுக்கணும், ஒரு வாங்கி திங்கிறதுக்காக அதான் அப்பளம் வாங்கி கொடுக்கணும், பாப்கார்ன் வாங்கி கொடுக்கணும், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் பானிபூரி கேட்குறாங்க, பானிபூரி இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் வீட்டுக்குள்ள அப்பாவுக்கே உயர்வு கிடைக்கும் என்றால், பணம் தான் நமக்கு உயர்வு கொடுக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. அதான இயல்பு. நடுவர் அவர்களே, எதிர்கால தேவைக்கு பெரியவங்களுக்கு மரியாதை எப்ப இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெரிய ஆட்களுக்கு பணம் கையில் இருந்தாதான் பெரியவங்களுக்கு மரியாதை. வீட்டில் மாமனார் நிறைய சொத்து சுகம்லாம் வச்சிருந்தாருன்னு வைங்களேன், அவர் இருக்கும் போதே எல்லாரும் பம்முவாங்க. வீட்டில் மாமனார் இருக்கார், சத்தம் போடாத, சத்தம் போடாத. இங்க இருந்து ஏதாவது கத்தி பேசினா அங்க இருந்து அவர் கேட்பாரு, என்னம்மா அங்க சத்தம், சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் மாமான்னு மரியாதை கொடுப்போம், சொல்லுவோம். ஏன்னா மாமா பெரிய மிராசுதார், அவருக்கு மரியாதை இருக்கும். அதுவே அவர் ஒன்றும் இல்லாமல் இருந்தாருன்னு வைங்க, ஏன் பெருசு என்ன சும்மா சும்மா பேச்சு காட்டிக்கிட்டு இருக்க, மூச்சை மூடிக்கிட்டு இருக்க மாட்டியான்னு கேட்பாங்க இல்லையா? வயசாயிட்டாலும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டுக்குள்ள மதிப்பு மரியாதை வர வேண்டும், மரியாதை உயர வேண்டும் என்றால் பணம் வைத்திருக்கிற பெரியவர்களுக்கு தான் அந்த மரியாதை கிடைக்கும். வீட்டில் சில பெரியவங்க இருக்கும்போது பாருங்களேன், நம்ம வீட்டு சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது பிறந்த நாள் வரும் இல்லையா, ஒரு பிறந்த நாள், ஒரு கல்யாண நாள்லாம் இளைஞர்களுக்கு வருதுன்னா வீட்டில் எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்படி வரும்போது பெரியவங்க கையில் ஒன்றும் இல்லைன்னா அவங்க தவிக்கிற தவிப்பு இருக்கு பாருங்களேன், தாங்க முடியாதியா. பெரியவங்க கையில் பணம் இருக்கணும், கையில் இருக்கிற பணத்தை பிள்ளைகள் பிறந்த நாள்னு வரும்போதோ இல்லை எதுலையாவது ஜெயிச்சுட்டேன்னு அவன் வந்து சொல்லும் போதோ அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஏதாவது கொடுத்தால்தான் தன்னுடைய மதிப்பு உயரும் என்று அவர்கள் நினைக்கின்ற நிலையில் கையில் ஏதாவது இல்லாமல் இருந்தா பெரியவர்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும்.
அப்ப பெரியவர்களின் மதிப்பு உயர வேண்டும் என்றால் கையில பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும், இல்லாம முடியாது. இதே போல ரொம்ப அழகா சொல்லலாம், பெரியவங்க சின்னவங்க. இப்ப அண்ணன் தம்பிங்க ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல பெரியவன் நல்ல படிப்பாளி, நிறைய படிச்சிருக்காரு, நிறைய டிகிரி வாங்கியிருக்காரு, பெரிய பணக்காரர், பெரிய படிப்பாளி. ஆனா வேலை வெட்டி இல்லாம படிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோமே. ஆனா 4வது தம்பி 10வது தான் படிச்சிருப்பான். ஆனா படிச்சு முடிச்ச பையன் ஒரு ஒர்க் ஷாப், படிப்பு வரலன்னு ஒர்க் ஷாப்ல கொண்டு அவன் அப்பா விட்டுருப்பாரு. அவன் அங்க ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்து ஒரு 2 வீலர் மெக்கானிக் ஆகி பழைய வண்டிகளை வாங்கி வித்து பெரிய ஆட்டோமொபைல் ஓனர் ஆயிடுவான். இப்ப அந்த வீட்டுல 4 பேர்ல யாருக்கு மரியாதை இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவருக்கு தான் மரியாதை இருக்கும். 10ஆம் வகுப்பு படிச்சாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கானே 4வது தம்பி, அவருக்கு தான் மரியாதை இருக்குமே தவிர கல்வி மட்டுமே இருக்கிற ஒரு பெரியவர் அவர்கிட்ட தான் போய் கை கட்டி நிற்பார். எதுவா இருந்தாலும் என் தம்பிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, குடும்பத்துக்குள்ள உயர்வை கொண்டு வருவது எது என்று கேட்டால் அது பணமாகத்தான் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பணங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, அது 7th சென்ஸ்னாங்க. நமக்கு அது 7வது அறிவு என்று சொல்லப்படக்கூடியது பணம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. இஸ்ரோ விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய சிவன், இஸ்ரோ சிவன் அவர் சொல்றாரு, நாகர்கோயிலில் ஒரு சாதாரண குடும்பம் சரக்கல் விலையில் நாங்கள் வேலை பார்த்து கூலி வேலை பார்த்து தான் எங்க படிக்க வச்சாங்க. படிக்க வைக்க முடியல. உடனே எங்க அண்ணன் பார்த்தாரு, நீ நல்லா படிக்கிறல்ல, நீ படிப்பான்னு சொல்லி அவர் படிப்பை தியாகம் பண்ணி அவருடைய வேலை பார்த்த சம்பளத்தை எனக்கு கொடுத்தாரு. அதனால் தான் நான் உயர முடிந்தது என்று சொல்கிறார் என்றால், ஒருவருடைய கல்வி உயர்வுக்கும் கூட பொருள் உதவிதான் காரணமாக இருந்திருக்கிறது என்பதை யாரும் மறக்க மாட்டாங்க. இன்னைக்கு சூழல்ல 8ஆம் வகுப்பு படிச்சா போதும், 50,000 1 லட்சம் சம்பளம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். யாராவது 9ஆம் வகுப்பு படிப்போமா? தேவையில்லை, படிக்க மாட்டோம் இல்லையா? நடுவர் அவர்களே, கல்வி என்பது ஒரு கருவி. ஆனா அந்த கருவியை நமக்கு கொடுப்பதற்கு பணம் தான் அந்த உயர்வை தீர்மானிக்கிறது. இப்ப படிச்சா போதும்ல, எந்த காலேஜில் படிச்சா என்ன? +2 முடிச்ச உடனே என்ன எடுத்து பார்க்குறோம்? எந்த காலேஜில் படிச்சா கேம்பஸ் இன்டர்வியூ வரும், உடனே வரும், நிச்சயமா வரும். எந்த இன்டர்வியூவில் போய் சேர்ந்தா படிச்சுக்கிட்டு இருக்கிற போதே வேலை, பெரிய வேலை கிடைக்கும். எந்த கல்லூரியில் போய் எந்த படிப்பை எடுத்து படித்தால் வெளிநாடுக்கு சென்று சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு வரும். இதையெல்லாம் பார்த்து பார்த்து தான் படிப்பை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால், படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு கூட பொருள்தான் காரணமாக இருக்கிறது என்றால், நடுவர் அவர்களே, கல்வியை கூட கல்வி செல்வம் என்று நாம சொல்றோம். அப்பதான் எல்லாரும் ஆசையா படிப்பாங்களாம். கல்வியை கூட கல்வி செல்வம், கேள்வியை கூட கேள்வி செல்வம் என்று எல்லாத்தோடையும் செல்வத்தை சேர்த்தாதான் அதற்கு சேர்க்கிற நீ செல்வத்தை. அதுக்காகத்தான் அதை சேர்த்திருக்காங்க என்றால் செல்வ கல்வினா சொன்னாங்க. கல்வி செல்வம், செல்வம். பாரதியாரை பத்தி இவர் ஐயா அவ்வளவு சொன்னார், டாக்டர் சார் அவ்வளவு சொன்னார். ஆனா அந்த பாரதி பட்ட பாடு பாவம் இல்லையா ஐயா? அவரே வேண்டுறாரு, கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர அருள்வாயே என்று சக்தியிடம் அவரும் வரம் வேண்டுகிறார் என்றார். கெஞ்சுறார், எனக்கு செல்வத்தை கொடு என்று கேட்கிறார் என்றால், அவர் கடைசியில் அவர் உயிர் போறதுக்கு கூட யானை மிதித்தது மட்டுமல்ல, வீட்டில் இருந்த காலி பானைகளும் தான் என்று சொல்கிறார்கள் என்றால், வாழ்க்கையில் உயர்வதற்கு கல்வி ஒரு கருவி. ஆனால் அந்த கல்வியவே கொடுக்கக்கூடியதாக செல்வமே இருப்பதால் வாழ்வில் உயர்வுக்கு பெரிதும் தேவை செல்வமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படித்தவன் பாடலாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. கையில் காசு இருந்தால் தான் கதை நடக்கும். சும்மா வெட்டி பேச்சு இது. இந்த பாடு எதுக்காக படுறோம்? எதுக்காக இந்த பாடுபடுறோம்? நம்ம ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு காசுக்கு காசுக்கு. சும்மா ஆளை கும்மாளும் போடுறது, கும்மா போடுறதும் காசுக்கு காசுக்கு. குல்லா போடுறது காசு தானேயா முக்கியம். சும்மா என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு நல்லா பாரதியார் கடைசியில் ஆனை மிதித்து காலில் சாகலை, காலி பானையில் தான் செத்தார். வாசம் தான், அதுவும் உண்டு இதுவும் உண்டு. என்ன செய்கிறது? அன்றைக்கி ஒரு ஜனமும் அவர் பின்னாடி நிற்கலை. ஒரு ஜனமும் என் சொந்தக்காரனே இல்லைன்ட்டான். சொந்தக்காரனே இல்லையா, நம்ம சாதி கட்ட வேண்டாம்.
சாதியில் அவனை தள்ளி வச்சுட்டோம்ட்டான், தள்ளி வைக்கப்பட்டவன் தான். இன்றைக்கி எல்லாரும் உரிமை கொண்டாடுறான். எல்லாம் காலத்தின் கோலமாக போச்சு. பணத்தை நம்பி படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. யார்? இந்த பக்கத்தில் இருக்கிற ஆள். படிப்பை நம்பி இல்லை, பணத்தை நம்பி. யாரையும் வார்த்தைகளை நம்பக்கூடாதுன்றதுக்கு அடையாளம் அது. வாங்கம்மா கவிதா ஜவஹர் வாங்க. இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டின அந்த 15 பேருக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் அவங்க ஏமாற்றிட்டு போய் விட்டுருக்காங்கய்யா. என்ன லெவலில் வச்சுருக்கீங்க பாருங்கள் அவங்கள. பணம்னு சொல்லி காசு கொடுத்தா தான் நம்ம கைத்தட்டுற ரேஞ்சுக்கு ஆக்கி வச்சுருக்காங்க அந்த அக்கா. வந்ததுலேருந்து ஒரு பேராசிரியை பேசுகிற மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க. இந்த மோட்டிவேஷனல் கூட்டத்தில் நீங்கள் ஒரே நாளில் பணக்காரர் ஆவது எப்படி அப்படின்னு பேசுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிருக்கிறாங்க நம்ம ரேவதி அக்கா. அவங்களுக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, நான் பிஹெச்டி படித்திருக்கிறேன், முனைவராக இருந்திருக்கிறேன், நான் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தால் என்னை யாராவது மதிப்பார்களா? பணம் சம்பாதிக்காவிட்டால் என்னை யாராவது மதிப்பார்களா? நான் கேட்குறேன். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் கொள்ளையடிப்பார், காசு கொடுத்தா கொலை செய்வார், ஏமாத்துவார், செயின் அத்துருவார், கோடீஸ்வரராக இருக்கிறார். கோடீஸ்வரராக இருக்கிறார். அவங்க தானே கோடீஸ்வரராக இருக்க முடியும். அவர் கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த அக்கா பிஹெச்டி படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறாங்க. யாருக்குங்க மரியாதை இருக்கும் அந்த ஏரியாவில்? காசுக்காருக்கு தான். அது எப்படிங்க இருக்கும்? மூஞ்சுக்கு முன்னாடி வேணா ஐயா கும்பிட்றேம்மாங்க, போனோடனே போகிறான் பாரு கொலகார பையா அப்படிங்கம்மா. ஐயா மக்கள் மனசு நம்ம என்னங்கய்யா சொல்லுவோம்? நம்மளே சொல்ல மாட்டோமா? இவ்வளவு திருட்டு பைய இவனெல்லாம் நம்ம கும்பிட வேண்டி இருக்குன்னு பின்னாடி நின்று திட்டுவோம். ஆனால் இவங்க சும்மா அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு போனாலும், மேடம் ப்ரொஃபஸர் மேடம், வைஸ் பிரின்சிபாலாக இருக்க வேண்டிய மேடம், வருங்காலத்தில் பிரின்சிபால் ஆக வேண்டிய மேடம் அப்படின்னு வணக்கம் சொல்லுவோமா இல்லையா? மரியாதை நேரம் சொல்லி பாருங்க. பேச்சு என்னன்னா மரியாதை இருக்குதா இல்லையாங்கிறத அவங்க கேட்டாங்க. மரியாதைங்கிறது வெறும் தோற்றத்தை பார்த்து சொல்வதில்லை, உண்மையிலே நம்ம மனசுக்குள்ள இருந்து வந்தாதாங்க அது மரியாதை. அதனால தாங்க ஒரு புலவன் அரசனிடம் பேசுற மாதிரி ஒரு வசனத்தை வச்சாங்க. அரசன் சொன்னானா, இந்த உலகமே எனக்கடிமை என்று புலவரிடம். புலவர் சொன்னாராம், இந்த உலகமே உனக்கடிமை, நீரோ எனக்கடிமை என்று சொன்னார் என்றால் அதுதாங்க எழுத்துக்கு உள்ள ஒரு பெரிய ஆற்றல். பாரதியை பத்தி தான் நீங்க தைரியசாலியா இருந்திருப்பான். இப்ப சொல்லி பாருங்க, உள்ள கொண்டு போய் வச்சிருவோம். அப்படி எல்லா நேரமும் செய்ய முடியாதுங்கய்யா. பாரதியை பத்தி நீங்க சொல்லலாமா? பணத்துக்கு அடிமையானவனா பாரதி? பாரதி காலத்திலையும் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவர் பேர் யாருக்காவது தெரியுமா? ஒரு பெரிய பணக்காரர் தாங்க. இன்னைக்கு அவர் தெரியுமா? ஆனால் வீட்டில் காளி பானையோடு வாழ்ந்த பாரதியை தான் எங்கள் பாரதி எங்கள் பாரதி என்று கொண்டாடுகிறோமே தவிர, பணம் வச்சிருந்த அந்த ஒரு பணக்காரங்களை கூட நம்மை தெரியாது என்றால் எது உயர்வு தந்தது பாரதிக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசணும். இங்கே ஒரு அப்பா வருவாராம், மகனை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்தாராம் போன வருஷம். அவன் கேட்ட எதையுமே வாங்கி கொடுக்கலையா, அவருக்கு மரியாதை இல்லையா. அவன் பக்கத்து வீட்டில் ஒரு பணக்கார அப்பா இருந்தாருன்னா அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிடுவானோ? எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே வாங்கி தரல, இன்னிலேருந்து நான் உங்களை அப்பாவை ஏற்றுக்கிறேன் சொல்லுவாங்களா? என்ன அர்த்தம் இல்லாமல் பேசுகிறீங்க? பாப்கார்ன் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்பா வென்றால், பானிபூரி வாங்கி கொடுக்க வேண்டும், அப்பளம். சரிங்க, ஒரு அப்பா டெய்லி மகனை வீட்டில் உட்கார வச்சு பானிபூரி வாங்கி கொடுக்குறார், அப்பளம் வாங்கி கொடுக்குறார், பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறார், பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலை. நீங்கள் அந்த அப்பாவை ரொம்ப நல்ல அப்பான்னு சொல்வீங்களா? அப்பா என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 100 பானிபூரி வாங்கி கொடுக்குறார், 50 அப்பளம் வாங்கி கொடுக்குறார், பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாமல் மிச்சர் ஊட்டி கொண்டே இருக்கிறார், நல்ல அப்பா அப்படின்னு கொண்டாடுவீங்களா? இல்லை. படிக்க வைக்கணுங்க. படிக்க வைத்தால் தான் அவன் தகப்பன். தந்தையோடு கல்வி போகும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா? துள்ளி திரிந்த காலத்தில் என் துடுக்கடக்கி பள்ளிக்கு அனுப்பாத பாதகனே என்று அப்பாவை பார்த்து கேள்விப்பட்டிருக்காங்களே ஒழிய பானிபூரி வாங்கி தராத பாதகனேன்னு அவனும் சொல்லலை. என்னங்க நீங்கள் ஒரு படித்தவங்களே இப்படி பேசுனா நாங்கள் படிக்காதவங்ககிட்ட எல்லாம் போய் என்ன பேசுறது? வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொத்து இருந்தால் தான் அவங்கள மதிப்போமா? என்னங்க கல்வி? வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் தான் நம் சொத்து என்பதை உணர்த்துவது தான் கல்வி. அவங்க கையில் வச்சிருக்கிற சொத்து தான் முக்கியம்னு சொன்னால் அதுக்கு பேர் கல்வியா? என்னெல்லாம் பேசுகிறாங்க. 4வது தம்பி ஆட்டோமொபைல் ஓனர் ஆயிடுவாராம், 2 வீலரை ரிப்பேர் பண்ணிடுவாராம். என்ன சூரியவம்சன் அந்த படம் பார்த்தீங்களாங்க ஓடிடியில்? ஒரே பாட்டில் அவர் ஓகோன்னு வாழ்ந்துருவாராம். அதுக்கு கூட கலெக்டர் ஒரு அம்மா வேணும் தேவையா நீன்னு. 4வது தம்பி அப்படி ஆயிடுவாராம். மூத்தண்ணை படிச்சுட்டு வீட்டிலையே குத்த வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாராம்.
இந்த 4வது தம்பி என்ன சொல்லுவான் தெரியுமா? பணம் நிறைய வர ஆரம்பிச்சோடனே, அண்ணே இதை எப்படி நான் மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் அண்ணங்கிட்ட விட்றா, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்கு ஐடி ஃபைல் பண்ணி உன்னை நல்லபடியாக இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு அண்ணன் பக்கத்தில் இருக்கிறேன், நீ தைரியமாக வேலை பாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு படித்தவன் பக்கத்தில் வேணும் மேடம். என்ன மேடம் நீங்களாம் ஐடி சப்மிட் பண்ணியிருக்கீங்களா மேடம்? பண்ணுங்க இன்னைக்காவது. பக்கத்தில் இருக்கிற பேங்க் ஆஃபீஸர் இல்லைன்னா கேளுங்க, அவர் சொல்லி தருவார். அப்துல் கலாம் அவர்களுக்கு அவங்க அக்கா வளையலை கழட்டி கொடுத்தார். ஏங்க கழட்டி கொடுத்தாங்க? வளையல் செல்வம் தானே. இன்னைக்கு 1 கிராம் என்ன விலை விற்கிது? அந்த அக்கா எதுக்கு அதை கழட்டி கொடுத்துச்சு? செல்வத்தை கொடுத்தாவது என் தம்பி கல்வி பெற வேண்டும் என்று நினைத்ததால் தான் நமக்கு அப்படி ஒரு குடியரசுத் தலைவர் கிடைச்சார், அவ்வளவு சிறப்பான ஒரு விஞ்ஞானி கிடைச்சார். சிவன் அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்கிறாரு? தான் வேலை பார்த்த பணத்தை எல்லாம் தம்பிக்கு கொடுத்துருக்கிறார். ஏன் அந்த பணத்தை கொடுத்து ஒரு தொழில் தொடங்கியிருக்கலாம்ல? ஏன் தம்பியை படிக்க வச்சார்? இந்த பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், ஆனால் படிப்பு மட்டும்தான் நிரந்தரம் என்று அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. படிக்காத அண்ணனுக்கு தெரிந்திருக்கிறது, படித்த என் அக்காவுக்கும் அண்ணனுக்கும் தெரியவில்லை என்றால் நான் என்ன செய்வது? இதாம்மா படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதின நேற்றை கெடுத்தான். ஐயா, நிலவு மனிதன் அப்படின்னு நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை ரொம்ப போற்றி சொல்லுகிறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கல்வி நம்மளை கரை சேர்க்கும், கல்வி நம்மளை கரை சேர்க்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் கல்வி என்னை கரை மட்டும் சேர்க்கவில்லை, நிலவு வரை கொண்டு போய் சேர்த்தது என்று சொன்னார். பணம் கொண்டு போய் சேர்த்துருமா? பணம் வேணால் பணக்காரங்களை நிலாவுக்கு கொண்டு போகிறோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் படித்தவன் நிலவுக்கே விண்கலம் ஏவுவான் என்பது தான் இந்த நாட்டிலே கல்விக்கு இருக்கிற மரியாதை. ஈரோட்டிலங்க ஒரு அரசு துறையில் வேலை பார்க்குற ஒரு கடைநிலை ஊழியரோட பொண்ணு, அவங்களுக்கு கலைவாணின்னு பேர். அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு ஒரு நாள் அந்த ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறாங்க. டீயை எடுத்துக்கிட்டு 2 மாடி ஏறி போய் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதிகாரி வரும்போதெல்லாம் பேக்கை வாங்கிட்டு குடுக்குடுன்னு மேலேயும் கீழேயுமா ஓடி இருக்கிறார். அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறாங்க, ஏன்பா அவரும் உங்களை மாதிரி ஆள் தான், நீங்களும் ஒரு மனுஷன்தான், ஏன்பா அவருக்கு பின்னாடி இப்படி ஓடுறீங்க? அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, அவரளவுக்கு நான் படிக்கல இல்லைம்மா, அவரளவுக்கு நான் படிச்சிருந்தா இன்னைக்கு நான் அதிகாரியாக இருந்திருப்பேன். நீ ஒன்று செய், நீ நல்லா படித்து மிகப்பெரிய அதிகாரியாக வர வேண்டும் என்று அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தையை உள்வாங்கி கொண்டு அந்த ஏழை குடும்பத்து பிள்ளை படித்தது இன்றைக்கு ஐஏஎஸ் ரேங்க்குக்கு வந்துட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் கையில் 1 கிராம் தங்கம் கூட இல்லை, ஆனால் கிலோ கணக்கில் தன்னம்பிக்கையை என் கல்வி எனக்கு தந்திருக்கிறது என்று சொல்ல முடிகிறது என்றால் இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? கல்வி தானங்க அந்த குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறது. மன்னார்குடியில் தூய்மை பணியாளருடைய மகள் குரூப் 2 எக்ஸாம் எழுதி மாநகர ஆணையராக மாறிட்டாங்க. எந்த இடத்தில் அவங்க அப்பா பெருக்கிக்கிட்டு எல்லாருக்கும் கும்பிடு போட்டாரோ அந்த இடத்தில் அவருடைய மகள் வரும்போது அந்த அலுவலகமே எழுந்து வணக்கம் செலுத்துகிறது என்றால் ஒரு தலைமுறையவே மாற்றக்கூடிய வல்லமையை கல்வி மட்டும்தான் தர முடியும், செல்வத்தால் தர முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. காசு கூடங்கய்யா பயம் வரும். காசு கூடிக்கிட்டே இருந்தால் பயம் வரும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, உங்களை பஸ்ஸில் ஏற்றி விட்றோம், நீங்கள் MA PhD படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்து பயப்படுவீங்களா? ஐயோ நம்ம PhDலாம் படிச்சிருக்கிறோம், பக்கத்தில் யாராவது உட்காந்து அதை திருடிட்டு போயிட்டாங்கன்னா அப்படி யாராவது நினைப்பீங்களா? 10ஆப்பு படிச்சிருந்தா பரவாயில்ல, பஸ்ஸில் ஏறி இருந்திருக்கலாம், இப்படி PhDட்டா அப்படி யோசிக்க மாட்டோம். ஆனால் 5 லட்ச ரூபா பணத்தை திருடலாம். என்னங்கய்யா, டிகிரியை வேணா திருடலாம், நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா? நம்ம டிகிரியை திருடிட்டா கூட நம்ம வாங்கிக்கிடலாம். ஆனால் 5 லட்ச ரூபா பணத்தோடு அவங்கள ஏற்றி விட்றோன்னு வைங்க, பஸ்ஸில் ஏறுறீங்க, வாங்க இங்கே உட்காருங்கன்னு யாராவது சொன்னோம், இவன் எதுக்கு நம்மளை பக்கத்தில் உட்கார சொல்கிறான்? கண்டக்டர் சொல்லுவார், நீங்கள் பின்னாடி போங்க, இந்த ஆள் எதுக்கு நம்மளை பின்னாடி போக சொல்கிறாரு? நம்ம சொந்தக்காரங்க நம்மளை பார்த்துட்டே இருப்பான், இவன் யார் குறுகுறுன்னு நம்மளையே பார்த்துட்டு இருக்கான். ஒரு 5 லட்ச ரூபா பணம் மனிதனுக்கு பயத்தை அதிகரிக்கும், ஆனால் படிப்பு கூட தைரியம் அதிகரிக்கும் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். செல்வம் சேர சேர எதிரிகள் அதிகமாவாங்க. நீங்கள் ஒரு பெரிய வீடு கட்டிடுங்க, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டை கூட்டுவாங்க, அவன் தான் உங்களை க்ளோஸ் பண்ணுற ஃப்ரெண்டாக இருப்பான். அடுக்கு மாடி, இது உனக்கே அடுக்கு மாடி, அதோட சோழியை முடிச்சிருவான். ஆனால் கல்வி கற்க எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்களே. படித்தவையா பல்கலைக்கழகங்கள் அப்படி இல்லைன்னு சொல்கிறாருமா ஐயா? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சே நம்ம எடை போடக்கூடாது இல்லைங்க ஐயா. ஆனால் கல்வி கற்றவன்கிட்ட எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள். படித்தவையா, அவனை எதுக்கு நம்ம வீணா பகைக்கணும்? அவங்ககிட்ட ஏதாவது நல்ல விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம், அவர் ஏதாவது நமக்கு ஒரு வழிகாட்டுவார் என்று படித்தவர்களை உறவுகளும் எதிரிகளும் கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் படம் படைத்தவர்கள் பக்கத்தில் உறவுகள் நாளாக விரிசலடங்கி விலகி செல்கிறார்கள் என்றால் கல்வி அவ்வளவு உயர்வானது. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், ஒரே இடத்துல 5 செல்வத்தை கொண்டு வந்தாரியா. செல்வம் தானே இவங்க பேசுறாங்க. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. 5 செல்வத்தை எதுக்குயா கொண்டு வந்தாரு?
இந்த செவிக்காக கொண்டு வந்தார். எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த செல்வம் செவி செல்வம். எதுக்கு? அதான் வைரத்தோடு போட்டிருக்கா? அது ஜிமிக்கு போட்டிருக்குங்கிறதுக்காகவா? மாட்டல் போட்டிருக்குங்கிறதுக்காகவா? இல்லை, அறிவை கல்வியை வழங்குகிற அறிஞர்கள் முன்னால் உட்கார்ந்து அந்த செவிகளில் கல்வியை அறிவை வாங்கி கொள்ளுங்கள், அதுதான் மிகப்பெரிய செல்வம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க ஒரு செல்வம்னு பேச வந்தா வள்ளுவர் 5 செல்வத்தை கேள்வி செல்வமாக தந்தார் என்றால் அதுதான் நிலையானது, அதுதான் நம் வாழ்க்கையில் உயர்த்துவது. ஐயா, நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் மாதா பிதா குரு தெய்வம். இதில் யாராவது பணக்காரங்க வந்திருக்காங்களா? இல்லை இல்லை. அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியா தெய்வத்துக்கே முன்னோடியாக யார் இருக்கிறார் என்றால் நமக்கு கல்வியை அறிவை தருகிற குருதான் இருக்கிறார் என்றால் அந்த கல்விதான் நம்மை உயர்த்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படிப்புனால நம்ம எவ்வளவு பெருமை பெற போகிறோம்ன்றதை அவளை எவ்வளோ நாசூக்கான்னு சொன்னாங்க பாருங்க. அவர் அப்துல் கலாம் ஐயாவிலிருந்து வரிசையாக ஆட்களை கொண்டு வந்து விஞ்ஞானிகளாக கொண்டு வந்து இது எதனால் வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவங்களை நினைக்கிறோமே, காசுக்காரன் நினைக்கிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குல்லே. அது எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமோ நகைச்சுவையோடு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சொல்கிறாங்கல்ல, படிக்கணுமையா படிக்கணுமையா, நீ படித்த ஆள் இப்படி பேசலாமா? படித்தும் கூமுட்டையாக இருக்கலாமா? நம்ம ஊரில் சொல்கிறாங்கல்ல, படித்த முட்டா பேரா அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கலாமா? கூடாதே அப்படின்னு கெஞ்சி பார்க்குறாங்க 2 பேர். ராஜாவுக்கு மனம் வேணும்ல, அவருக்கு பணம் வேணும்ன்றார். வாங்க. வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, ஊடகம் சார்ந்த அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். படித்த கூமுட்டைகள் சார்பாக நான் பேச வந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய மகா பெரிய அறிவாளி 5 செல்வங்களை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். நீங்கள் ஒரு 1.5 மணி நேரமாக பட்டிமன்றம் கேட்டிருக்கிறீங்க. வந்ததை விட நீங்கள் எல்லோரும் பணக்காரங்க. ஆமாம், அப்படித்தானங்க? அதுதானே அவங்க சொன்னாங்க. நீங்கள் வரும்போது வெறும் பையாக இருந்தால் இப்போ 5 செல்வத்தையும் இந்த அம்மா உங்களுக்கு கொடுத்த பிறகு போகும்போது கோடீஸ்வரனா போக போகிறீங்க. இப்படி ஒருத்தர் சொல்ல முடியும்னா அது இவங்களால் தான் முடியும். கொஞ்சமும் நடைமுறைக்கு பொருந்தாத சாத்தியமில்லாத ஒன்றை சொல்ல முடியும்னா இந்த அணி தான் அப்படி சொல்ல முடியும். நிறைய அவங்க பேசியிருக்கிறாங்க. அந்த ரேவதி சுப்புலட்சுமி மேடம் நிறைய படிச்சிருக்கிறாங்க. பஸ்ஸில் போனால் பயப்படுவாங்களா? ஆனால் 5 லட்ச ரூபாய் அவங்க கையில் கொடுத்து பஸ்ஸில் ஏற்றி விட்டால் யாரை பார்த்தாலும் பயப்படுவாங்கன்னு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. 5 லட்ச ரூபா கையில் இருக்கும்போது எதுக்கு பஸ்ஸில் போகணும்? இவ்வளவு கூமுட்டியாவா நாங்கள் இருப்போம்? ஒரு காரை வாடகைக்கு எடுத்து செக்யூரிட்டி ஒரு ஆளை போட்டு வீடு வரைக்கும் ஜம்முன்ல போய் இறங்குவோம். நாங்கள் என்ன சேர் ஆட்டோலையா போவோம்? அந்த அணியை பாருங்களேன். அவங்க வந்த உடனே ஒன்று சொன்னாங்க, கைதட்டிய 15 பேருக்கும் நன்றி சொன்னாங்களா இல்லையா? அது கொஞ்சம் கூடுதல் தான். இல்லை, அவங்க வந்து நின்ன உடனே எத்தனை பேர் கைதட்டினாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எப்படி? இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் கைதட்டிங்கன்னா நான் இப்படியே பார்த்து கண்டுபிடிச்சி என்ன முடியுமா? நான் அதுக்குள்ளே பொத்தாம் பொதுவாக இப்படி பேசும்போது கூட்டத்தில் அள்ளி விடுறது படித்தவங்க செய்கிற தவறு இதுதான். எத்தனை பேர்னே எண்ணாமல் 15 பேர்னு ஒருத்தரால் சொல்ல முடியும்னா இதுக்கு கல்வி தவறாக உதவுகிறது. என்ன பேச்சு இது? 15 பேரா எண்ணுனீங்களாம்மா நீங்கள்? ஒருவேளை 15க்கு மேலே கைதட்டிட்டு தான் என்ன பண்ணுவீங்க? அதானே. இல்லை, அதுக்கு கீழே கைதட்டிட்டு தான் என்ன பண்ணுவீங்க? படித்த ஆளுக திருகு ஜாலம் பண்ணுறது இதுதான். தேவையில்லாத பொய் பேசி படித்த 15 பேருக்கும் நன்றி. அப்புறம் இந்த அம்மா வந்து பாவம் அவங்க நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்றது அவங்களுக்கு. நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேங்க,
நீங்களும் எல்லாம் படிச்சிருங்க. எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, எம்ஃபில் இப்போ எடுத்துட்டாங்க. உடனே உங்களுக்கு வேலை கிடைக்குமா? எங்கள் காலத்துலலாம் எனக்கெல்லாம் ஈஸியாக கிடைச்சிச்சியா. இவங்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து சேர்ந்தாங்கன்னா சொல்கிறாங்க. நீங்கள் 50 வருஷத்து பழைய கதையை இப்போ சொல்ல முடியாது. 1935 1935-36களில் அல்லது ஒரு 45ன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா வந்து படிக்க போன காலத்தில் 3 ரூபா ஃபீஸ் கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 2 ரூபா ஒரு 3 மாதத்துக்கு. அன்னைக்கு தங்கம் 1 கிராம் 1 ரூபா தான். 1 கிராம் தங்கம் அன்னைக்கு 1 கிராம் தங்கம் 1 ரூபா. இன்னைக்கு எவ்வளவு? 7000 ரூபா. 8000மா? அதுக்குள்ள ஏறிடுச்சா? நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, முடிஞ்ச கூட்டத்தை பேசாம இருங்க, இந்த செவி செல்வத்திலே இருங்க. போறப்ப எல்லாருக்கும் 1 கிராம் தங்கம் கிடைக்கும். 5 செல்வம் இருக்குல்லங்க. நேரம் அப்படியே ஜாய் ஆளுக்காசில் போய் இந்த 5 செல்வத்தையும் கொடுத்து ஆளுக்கு 1 கிராம் தங்கம் வாங்கிட்டு போங்க. ஏமா இப்படி ஏமாத்துறீங்க? அப்போ நிம்மதியாக இருக்கா? படிச்சுட்டு வேலை இல்லாதவன் எத்தனை பேர் தெரியுமா? நீங்கள் சொல்கிறீங்களம்மா, வடநாட்டில் ரயில்வேல இருக்கக்கூடிய கீழான பதவிக்கு அவங்க கால்ஃபார் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் போட சொல்லி. பிஹெச்டி படித்த 1000 பேர் போட்டிருக்கிறான். அதில் பிஹெச்டி படித்தவன்யா. இது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படித்தவனுக்கான ஒரு தகுதி. ஆனால் பிஹெச்டி படித்தவன் போட்டிருக்கானா கல்விக்கு என்ன நிலைமை இருக்கிறது? இந்தியாவில் இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் எத்தனை சதவீதம் இருக்கிறது? படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறா பேசுகிறீங்க, படித்தா வந்துருமா? இந்த அம்மா வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. பக்கத்தில் ஒருத்தன் பணக்காரன் கொலை பண்ணுறானா, கொள்ளையடிக்கிறானா, வசதியாக இருக்கானா. ஏங்க இங்கே இருக்கிறவங்க ஓரளவு வசதியான ஆள் இருக்கீங்களே, ஏன் இந்த கவிதா காவல்துறையில் வச்சுக்கிட்டு சொல்லலாமா? சொல்லலாம். இல்லை, கவிதா ஜவஹரே கொஞ்சம் வசதியானவங்க தான். கார் வச்சிருக்கிறாங்க ஐயா. அந்த அணியை சேர்ந்த டாக்டர் அன்புநாதன் கார் வச்சிருக்கிறார். இந்த இவங்க சொன்னது இப்போ ஒத்து வருமா? ஏன் இவங்கிட்ட கார் இல்லையோ? அவங்க சம்பளம் வாங்குறாங்கல்ல, படிச்சிருக்கு சம்பளம் வாங்குறாங்கல்ல. இவங்க 2 பேரும் கார் வச்சிருக்கிறாங்க. கார் வச்சிருக்கிறோம்னா வசதியாக தானே இருக்கிறாங்க. இப்போ வசதியாக இருக்கவும் பூரா கொலை பண்ணுறான், கொள்ளையடிக்கிறானா? இல்லை 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 இல்லை. ஏம்மா அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலாளிகளை பூரா அப்படி சொன்னீங்கன்னா கேஸ் போட்டுருவாம்மா. ஏம்மா அநியாயம் பண்ணி நிறைய கேள்விகள் கவிதா ஜவஹருக்கு. பாரதி காலத்தில் வாழ்ந்த ஜமீன்தாரை உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? தெரியாம அவன் வச்சிருக்க பங்களா இன்னும் இருக்கும். மிராசுதார் பங்களா இன்னும் இருக்கு. குறுநில மன்னர்கள் பங்களா இருக்கு. நாங்கள் எல்லாரும் அந்த பரம்பரைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. சேத்தூர் ஜமீன்தார் இருக்கிறார், எட்டயபுரத்து மன்னர் வாரிசுகள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க, எங்கள் மூதாதையர்கள் ஃபோட்டோ இதுதான் வச்சுருப்பான். உங்களுக்கு ஃபோட்டோவாவது இருக்கா? உங்கள் தாத்தா படம் இருக்காமா? ஃபோட்டோ எடுக்க துட்டு கிடையாது, அதான் உண்மை. உங்கள் தாத்தா பேரே தெரியாது. 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவன் பேர் கூட தெரியாது. காரணம், அவன் ஏழை, இந்த மண்ணில் காணாமல் போனவன், அதான் உண்மை. படித்தவன் பணக்காரன், பணக்காரனுக்கு எல்லாம் இருந்தது. சார், நேருவை பற்றி ஏன் சொல்கிறாங்க? அந்த காலத்தில் ஜவஹர்லால் நேருடைய, இப்போ இன்றைக்கி நேருவை எல்லோரும் திட்டுறாங்க, அது வேறு கதை. அவர் வீட்டுக்குள்ளே குதிரைகள் பந்தயம் போகிற அளவு, அது வீடுனா அவர் இருந்த பெரிய நிலப்பரப்பு, அதில் தான் அவர் வீடு இருந்தது அலகாபாத்தில். குதிரை பந்தயம் நடக்குமா, குதிரைகள் ஓடுமா ஒரு வீடு, அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இடத்துல அவர் இருந்தார். அதனால தான் அந்த காலத்தில் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற அளவு அவங்களுக்கு வசதி இருந்தது. வெளிநாட்டுக்கு எப்படி படிக்க போனார்? பணக்காரராக இருந்ததனால் போனார். சாதாரண ஏழைக்கு அது கிடச்சிருக்குமா? இன்றைக்கே இதே மதுரையில் எல்கேஜிக்கு 4.5 லட்சம் 5 லட்சம் வாங்குகிற ஸ்கூல் இருக்கா இல்லையா? இருக்கு. அங்கெல்லாம் மேலை நாட்டு படிப்பு சொல்லித்தரப்படுகிறது. மதுரையில் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் சேர்க்கணும்னா செல்வி செல்வத்தோடு போயிடுவீங்களாமா? எங்களிடம் செவி செல்வம் இருக்கிறது, வாழை செல்வம் இருக்கிறது, தக்காளி செல்வம் இருக்கிறது, எல்லாத்தையும் போட்டு குப்பையில் ஓடுன்னுவான். என்ன வேணும்? காசு வேணும். பேசுகிறாங்க. அதை விட கவிதா ஜவஹருக்கு ஒரு நல்ல யோசனை. ஒரு பையன் தன் தகப்பன் ஏழை என்பதால் அடுத்த வீட்டு பணக்காரரை அப்பா என்பாரா? கேட்டாங்கல்ல.
நீ அப்பானாலும் அவன் உன்னை மகன் ஏற்றுக்குவானா? அதான் பணக்காரனைத்தான் மகனை ஏற்றுக்குவான், பணக்காரனைத்தான் நண்பனே ஏற்றுக்குவான். அதான் உண்மை. அவன் சாதாரண ஆளை சேர்த்துக்க மாட்டான். இந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வரிசையாக பேசியிருக்கிறாங்க. அதை விட முக்கியம், பணக்காரர்கள் படிக்காதவர்களாக இருந்தால் ஐடி எப்படி ஃபைல் பண்ணுறது, அதுக்கு தான் ஆடிட்டர் இருக்காருல்ல. 1500 ரூபா கொடுத்தா எந்த ஐடியும் ஃபைல் பண்ணுவார். ஆமாங்க, படிச்சிருக்கிறீங்கம்மா, சம்பாதிக்கவே இல்லைம்மா, எந்த ஐடியுமா ஃபைல் பண்ணுவீங்க? சார் நான் படித்தேன், இது உங்கள் என்னை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன். இதே அமெரிக்கன் கல்லூரி மதுரையில் பிகாம் படித்தேன். நிறைய மார்க் வாங்கினேன், ரேங்க் வாங்கினேன். ஆனால் 6 மாதம் எந்த வேலையும் இல்லாமல் இருந்தேன். பாப்பையா சார் ஐயாவுக்கு எனக்கு நல்லா தெரியும். 6 மாதம் வீட்டிலே இருந்தேன், வேலை கிடைக்கல. ஒரு நாள் காலையில் பழைய சோறு சாப்பிட உட்காந்துருக்கும்போது எங்கள் அப்பா அப்படி வந்தார். அவர் ஒரு வாத்தியார். ஒரு வேலைக்கு போக துப்புல உனக்கெல்லாம் சோறு முக்கியமானு கேட்டார். இது நிஜமாக நடந்தது. பழைய சாதம் தான் நான் சாப்பிட்டேன். ஒன்றும் இட்லி அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. கையை உள்ளே வச்சு அப்படியே எழுந்து வெளியில் போனேன். ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்தேன். வேலைக்கு போகாமல் இருந்தால் என்ன வலி வரும்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா சம்பாதிக்கிறதுனால தெரியலை. இந்தியாவின் சராசரியான பெர் கேபிட்டா இன்கம், தனி நபர் வருமானம், இது அரசாங்கம் சொல்கிறது, ஒரு வருஷத்துக்கு 1,85,000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு தனிநபர் வருமானம் 1,85,000 ரூபாய். ஆனால் அமெரிக்காவின் தனிநபர் வருமானம் ஒரு வருஷத்துக்கு 61,27,500 ரூபாய் 2023. அப்படின்னா நாம் 1,85,000 தான் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக சம்பாதிக்கிறோம். நான் அமெரிக்காக்காரன் 60 லட்சம் சம்பாதிக்கிறான். அதனால் இவன் என்ன நினைக்கிறான், அங்கே போனால் பாத்திரம் கழுவியாவது சம்பாதித்து விடலாம் என்று எப்படியும் போய் அவமானப்பட்டு வருகிறார்கள். என்றால் பணம் இந்த மண்ணிலே எதையும் செய்ய தூண்டுகிறது. அதைத்தான் எங்கள் அணியில் சொல்கிறோம். டாக்டர் அன்புநாதன் கட்சி மாறுவதற்கு தடை விதிக்க வேண்டும். அந்த கட்சியிலிருந்து இங்கே மாறினால் தடை விதிக்க வேண்டும். கட்சி மாறுறதுக்கு என்ன தடை வேணாலும் விதிங்க. ஏன் மாறுறாங்க? அதுக்கு தான் முன்னாடியெல்லாம் பதவியில் இல்லாதவன் மாறுவான். இப்போல்லாம் 30 எம்எல்ஏ மொத்தமாக போயிடுறான். ஒரு எம்எல்ஏவுக்கு எத்தனை கோடின்னு கொடுத்துட்றாங்க. இப்போ கல்வி எங்கேயா போச்சு? இதுக்கு ஒரு அணி, இதுக்கு ஒரு பேச்சு. சரஸ்வதி தான் முதல் கடவுள். நம்ம வீடுகளில் எத்தனை வீட்டில் சரஸ்வதியை வச்சிருக்கிறீங்க? லட்சுமி படம், அதுவும் கையை எப்படி வச்சு தங்க நாணய விழுகிற மாதிரி அது வச்சிருக்கமா இல்லையா? அப்படி தான் பார்க்குறோம், ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. மன்னனை விட மாசரை கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பான். சார் உங்ககிட்ட கேட்குறேன், நான் மன்னன்னு பொதுவாக சொல்கிறேன். மன்னனாக இருந்தால் சொந்தமாக விமானம் வாங்கி போகலாமா இல்லையா? அடுத்தவங்க ஒன்று இடத்துலையும் போகலாம். இல்லை, அடுத்தவங்க பணம் அவங்க பணம் தானே. அரசாங்கம்ல. ஆமாம், அரசாங்க பணம் அவங்க பணம் தானே. அவர் தானே மன்னர். சார் இப்போ கத்தார்லேருந்து ஒரு மன்னர் வந்தார். ஒரு 3 நாள் முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு வந்தாரா இல்லையா? வந்தார். எப்படி வருவார்? மாசர கற்றோர்களாக வாங்க நான் வந்தார். சொந்த விமானத்தில் வருவார். மன்னன்னா வருவார். மாசர கற்றோனுக்கு விசா கிடைக்குமா? முதல்ல கல்விக்கு மதிப்பு இழப்பு கிடையாதான். ஆனால் பணத்துக்கு மதிப்பு இழப்பு இருக்கா? இதில் என்னங்க இருக்குது? எதுக்கு மதிப்பு இருக்கோ அதுக்கு தான் இழப்பு இருக்கும். அதானங்க உண்மை. அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கேன்னா, 2016 இதே டாக்டர் அன்புநாதன், எனக்கு கல்வி இருக்கிறது, பணம் மதிப்பிழந்தால் கவலை இல்லை, கல்வியோடு இருப்பேன்ல சொல்லியிருக்கணும். ஏன் இந்தியன் பேங்க் வாசலில் போய் நின்னீங்க? நான் அப்போ ஒரு பேங்க்கில் வேலை பார்த்தேன். எங்கள் வாத்தியார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, எப்பா உனக்கு நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், 2 500 ரூபா நோட்டை மாற்றி கொடு. 2 500 ரூபா நோட்டு, அதை கொஞ்சம் மாற்றி கொடு. என்னால் க்யூவில் நிற்க முடியாது. உண்மையிலே அவரால் க்யூவில் நிற்க முடியாது. நான் ஆளை அனுப்பி வாங்கி மாற்றி கொடுத்தேன். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் கொடுத்த கல்வியில் நீ வாழ்கிறாய்,
இழப்பு இல்லாமல் இருக்கிற அப்படியா சொன்னார். இந்த 500க்கு மாற்று என்னையா? இனி வரும் காலங்களில் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது உங்கள் கையில் ஒரு மொபைல் இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குல்ல, அதில் லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வந்திருக்கு. இனிமேல் உலகம் அதில் தான் போகுது. இப்போது நீங்கள் வந்து ஹிந்தியில் பேசணும், ஆனால் உங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டேன்யா. இப்போ நீங்கள் வடக்க போகிறீங்க, ஹிந்தியில் பேசாமல் சொல்லுங்கள். இல்லை, ஹிந்தியில் பேசணும்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் என்ன பண்ணுது, நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா அதுவே ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. அப்படின்னா இன்னொரு மொழியை படிக்காமலே வசதி படைத்தவர்களால் அந்த மொழியை பயன்படுத்த முடியும். இதுதான் பணம். பணம் பேச ஆரம்பித்தால் உலகின் அத்தனை மொழிகளும் அமைதியாகிவிடும் என்று ஒரு பழமொழி சொல்கிறது. 2016 பிட்காயின்னு ஒன்று வந்தது. அப்போது சன் டிவியில் நாங்கள் அதை பற்றி பேசினோம். அன்றைக்கு தேதிக்கு அது 1000 ஒட்டி தான் இருந்தது ஒரு பிட்காயினோட மதிப்பு. அந்த காலத்தில் 2015-16 நினைக்கிறேன் ஒரு பிட்காயினோட மதிப்பு. இன்னைக்கு அதனோட மதிப்பு எவ்வளவுன்னு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அது 80 லட்சத்துக்கு மேலே இருக்குது. 2016 ஒரு 1000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதனுடைய இன்றைய பிட்காயின் மதிப்பு 80 லட்சம். 2016 பிஹெச்டி பண்ண ரேவதி சுப்புலட்சுமி இன்னைக்கு பிஹெச்டி தான். அன்று கண்ட மேனி அழியாமல் இருக்கிறார். அதனால தான் திருவள்ளுவர் செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல். எஃகு அப்படின்றது கூர்மையான இரும்பு ஆயுதம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர் தன்னுடைய இலக்கியங்களை எஃகு பற்றி சொல்லியிருக்கிறார். இப்போ தான் தமிழக அரசாங்கம் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள் என்று அறிவித்திருக்கிறது. அப்படின்னா தமிழர்கள் எவ்வளவு பழமையாக எவ்வளவு காலமாக இரும்பை பயன்படுத்துகிற ஆற்றல் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த அளவு வசதி உள்ளவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய கல்வி அறிவு இலக்கிய வளம் 2000 ஆண்டுக்கு முன்னால் போகவில்லை. ஆனால் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அன்றைக்கு வாழ்ந்த வளம் அது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் போகிறது என்றால் காலம் கடந்து மனிதனை உயர்த்துவதற்கு கூட இந்த பொருள் உதவுகிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அதுதான் உண்மை. பணமே முக்கியம்னு நாங்கள் சொல்ல வந்தால் கல்வி வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. கல்வியின் நோக்கமே காசு சம்பாதிப்பது தான். ஐயா மாதிரி இருக்கிறவங்க பென்ஷன் வாங்குறாங்க, இதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் பென்ஷனே இல்லைன்னா கதை என்ன ஆகும்? கதை தெருவில் நிற்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2-3 அடிப்படை விஷயம் வேணும். ஒன்று எதிர்காலத்துக்கான சேமிப்பு வேணும், 2வது நெருக்கடி வந்தால் இன்சூரன்ஸ் வேணும், 3வது கடைசி வரைக்கும் பென்ஷன் வேணும். இது எல்லாம் காசு சம்பந்தப்பட்டது தான். அவர் பெரிய அறிஞருங்க, எல்லா புஸ்தகமும் படிச்சிருக்கிறார். இப்போ என்ன செய்கிறாரு? பையன் சோறு போடுவானான்னு உட்காந்துருக்கிறார். அங்கே கல்வி என்ன ஆகும் என்பதை தயவு செய்து யோசியுங்கள். பட்டிமன்றங்களுக்கே தொலைக்காட்சியில் வந்த பிறகுதான் நட்சத்திர அந்தஸ்து வந்தது என்பதை கவிதா ஜவஹர் மறக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்க அந்த காலத்தில் பேச்சாளராக வரல. ஐயா 1960களிலிருந்து பேசியிருக்கிறார். ஆனால் 1988-90க்கு பிறகுதான் அவரை உலகம் அறிய செய்தது தொலைக்காட்சி வந்த பிறகுதானே தவிர அதுக்கு முன்னாடியே அவர் இதை விட சிறப்பாக பேசியிருப்பாங்க. அப்படின்னா இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்து தேவை என்றால் நீங்கள் டிவி மீடியாவில் வரணும்னு இருக்குது, யூடியூப்பில் வரணும்னு இருக்குது. வெறும் கல்வியால் உயர முடியாது, அந்தஸ்தால் தான் உயர முடியும். அந்த அந்தஸ்தை தருவது பணம்தான். எங்களை பொறுத்தவரை செல்வம்தான் ஒரு மனிதனின் உயரத்தை தீர்மானிக்கிறது, கல்வி அதற்கு பின்னால் தான் என்று சொல்லி இருந்து கேட்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கல்வியும் மூலதனம், காசும் மூலதனம். எங்கள் அப்பா பெரிய படிப்பாளி வச்சுக்குவோம். எங்கள் தாத்தா பெரிய செல்வந்தர், 2 பேர் இருக்கு. ஆனால் எங்கள் அப்பா படிப்பை நான் வாங்க முடியுமா? சார் அவர் பிஹெச்டி படித்தார் சார், நானும் போட்டுக்கிடுவேன். பிஹெச்டி போட முடியுமா சொல்லுங்க? படிப்பை அவரவர் படிக்கணும். பணத்தை அண்ணன் தம்பி 4 பேர் சொல்கிறாங்கல்ல, ரணகலமாகி போயிடும். இதுக்கு பங்கு போட முடியும், இதை பங்கு போட முடியாது. யாராலையும் பங்கு போட முடியாது. ஆனால் சொல்கிறாங்க கொஞ்சம் அப்பா படிப்பு அந்த ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக ஒரு ஞானம் இருக்கும்னு. ஞானம் இருக்கும், கல்வியை கற்றால் தான் முடியும். பணத்தை தாத்தையும் பாட்டம் பூட்டம் சேர்த்து வச்சுருந்தான்னா மூலதனம் இருக்குல்ல, மார்க்ஸ் கேபிட்டல் மூலதனம்னு அதானே எழுதினான். ஆய்வு 1400 புஸ்தகம் படித்து எழுதினானா, 1-2 கிடையாது. அதை எழுதுக்கு அந்த தீசிஸ் எழுதுறதுக்கு 1400 புஸ்தகம். அப்படின்னா அந்த மூலதனம் இருக்குது பாருங்க, எளிதான விஷயம் அது. போகிற போக்குலையே அப்படின்னு நம்ம உரசிக்கிட்டு போவேன். ஒரு இடம் பஸ்ஸில் வந்தேன் நான், எங்கள் மதுரை பஸ்ஸில். ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த நிமிஷத்தில் இதை பஸ் அடித்தான்னு சொல்ல முடியாது. அடுத்த ஸ்டேஷனில் ஸ்டாப்பில் கையை விட்டு பார்க்குறேன், போச்சு. நல்ல வேளை என் பர்ஸில் கொஞ்சம் சில்லறை இங்கே தனியாக வச்சுருந்தேன். என்னமோ அன்னைக்கு அப்படி தெரிஞ்சிச்சு, தப்பிச்ச முடிச்சாட்டு மானங்கட்டு போயிருக்கோம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. இப்போ அந்த நிமிஷத்துலேயே தொழில் மேதைகள் இருக்கான். இப்போ அவன் அடிச்சுட்டு போயிட்டான் பாருங்க, அவன் பணக்காரன். இப்போ பணம் என்பது உரசிலேயே கை மாறிடும். படிப்பு மாறாது. சரி, படிப்பு இருக்கே, படித்து 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 சொல்கிறாரு 4 பேருக்கு, அது இறக்க ஊறுது. இந்த கல்வி இருக்குது பாருங்க, அடுத்தவங்களுக்கு சொல்ல 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 புதுசு புதுசாக இவருக்குள்ளே பூத்துக்கிட்டே இருக்கு, ஊறுது. அப்போ இறக்க ஊற கிணறு மாதிரி இருக்குது. இது கொடுத்து பாருங்க, கொடுங்க. நல்லா கொடுப்போமா? அங்கே என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு எங்களுக்கு, போயா சொல்கிறோமா இல்லையா? கொடுத்தா ஏன் என்ன, கொடுத்தா என்ன செலவழிஞ்சு போயிடும். அப்போ கொடுக்க குறையும், படிப்பு பணம் கொடுக்க குறையும், படிப்பு கொடுக்க பெருகும், வளரும். விடியா அதான் 4வது 5வது படிச்சுட்டான்ல, போட ஒரு வேலைக்கு போட சொல்ல முடியுமா? இல்லை, படிச்சுக்கிட்டே இருக்கணும். தொழிலுக்கு இங்கே பணத்துக்கு படிப்பு இது பணம் வாங்கிறதுக்கு செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே படிச்சுக்கிட்டே இருக்கணும், இங்கே செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ 2 பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் என்ன தெரியுது? இதுக்கு ஒரு குணம் இருக்குது, இதுக்கு ஒரு குணம் இருக்குது. சரி இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பார்ப்போமே. படித்தவனை ஏமாற்ற முடியாது, விவரம் தெரிஞ்சுக்கிடுவான். நீங்கள் நல்லா படிச்சுட்டீங்கன்னாக்கும் ஒன்று விஷயம் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். நமக்கு ஒரு 200-250 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஊரில் சிலர் தான் படித்தாங்க. மற்றவர்கள்லாம் அவங்க தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த படித்தவங்களுக்கெல்லாம் வசதியாக இருந்துச்சு, பணக்காரர்களாக இருந்தாங்க.
அவள் வச்சதான் சட்டமாக இருந்துச்சு. நம்ம கதை என்னவா இருந்துச்சு? நான் அப்போ பாட்டு நம்ம அப்பம் பாட்டு அன்னைக்கு எப்படி இருந்தால் தெரியுமா? நமக்கு சொல்லணும்ல. அதே பல அப்பம் பாட்டுமே ஊருக்குள்ளே கூட வர முடியாது. நீ வந்தால் தீட்டு. அதாவது காட்சி தீட்டா. இது என்ன சொல்கிறாங்க, பார்த்தாலே தீட்டாமியா. நம்ம பாட்டு மாட்டேன் நான் பூட்டினேன், நம்ம பாட்டம் பூட்டெல்லாம் எங்கட நின்னானோ, யார் கண்டா ஓடி ஒளிஞ்சிருந்துப்பான். ஊருக்குள்ளே வரக்கூடாது. என்ன காரணம்? அவன் படிக்கலைன்றது மட்டும் இல்லை, உனக்கு படிப்பதுக்கு. அப்போ படிப்பு இல்லாதவனை ஏமாத்திடலாம். பணம் இல்லாதவன் இருக்கான் பாருங்க, அவன் படிப்பு இல்லாதவன் தானே. படிப்பு இல்லாததுனால பணமும் இல்லை அவன் கையில், ரெண்டும் இல்லை. ஆனால் இவன் படிச்சிருக்கனால காசு எக்கச்சக்கம் துட்டு வச்சுக்கிட்டான். அவன் ஆண்டா, நம்ம அடிமையாக இருந்தோம். கேரளாவில் நல்லா படிச்சிருக்கான், கர்நாடகாவில் படிச்சிருக்கான், தெலுங்குலேயும் படிச்சுட்டாங்க, தமிழ்நாட்டில் நல்லா படிச்சுட்டாங்க. இங்கேயும் தொழில் பண்ணுறான். அப்போ இங்கே தொழில் கிடைச்சதுனால இவன் வளமாக இருக்கிறான். காரணம், இவன் தொழில் கிடைக்கிறது காரணம் படிச்சிருக்கான். ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் தமிழ் மக்கள் இருக்காங்க, மலையாள மக்கள் இருக்காங்க, தெலுங்கர்கள் இருக்காங்க, கன்னடர்கள் இருக்காங்க. குறைச்சலாக இருக்காங்க. அந்த சட்டபூர்வமாக உள்ளே போயிருக்கிறான் கல்வியை வச்சு. அவன் காசை வச்சு திருட்டுத்தனமாக உள்ளே போயிருக்கான். அப்போ காசு என்ன செய்ய சொல்லுது? நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்? பயம். காசு திருடு செய்ய சொல்லுது, திருட்டு செயல்கள் செய்ய சொல்லுது. கல்வி ஒரு நாளும் சொல்லாது. கல்வி ரொம்ப தெளிவாக நிற்கும். இல்லை, நான் மானம் என்ற ஒன்றை கற்றுக்கொண்டவன் சொன்னார் இல்லையா? அது பணம் உள்ளவன் சொத்தை பங்கு போடும்போது 4 கூரா வையினுவான். படித்தவன் இருக்கான் பாருங்க, எங்கள் அண்ணன் என்னை படிக்க வச்சாரியா, என் தம்பி நான் நல்லா படிக்கிறேன்ட்டு விட்டு கொடுத்துட்டு நான் வேலை பார்க்குறேன், நீ படினே அப்படின்னு சொன்னானையா. அப்படின்னு படித்தவன் என்ன செய்வானா, சொத்து பகிரும்போது, இல்லைப்பா எனக்கு வேணாண்டா, எனக்கு சொத்து நீ கொடுத்த பிச்சை கல்வி இருக்குடா, கல்வி இருக்கு. இந்த பண்பாட்டை கற்றுக் கொடுப்பது காசு அல்ல. கல்வி என்ன கற்றுக் கொடுக்குது? உயர்வது என்பதற்கு கடையில் இந்த பண்பாடு ஒன்றை கற்றுக் கொடுக்குது. நம்ம ஏன் சமயங்கள் நம்மளை வழிநடத்துதுன்னு நினைக்கிறோம்? ஏன் ஆலயங்களுக்குள்ளே போயிட்டு வர்றோம்? ஒரு பண்பாட்டை கற்றுக்கொள்வதற்கு தான். அங்கே போனாலாவது கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும், ஒரு ஒழுக்கம் இருக்கும், 4 பேரை மதிக்கிற சக்தி இருக்கும். பக்கத்தில் இருக்குங்கள நீங்கள் சில தொழுகை தலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 தொழுகை முடித்த உடனே இந்த பக்கத்தையும் கும்பிடுவாங்க, இந்த பக்கத்தையும் கும்பிடுவாங்க. இதுக்கு அடுத்தவரை மதித்து பழகிறான். அப்படின்னா கல்வி என்ன சொல்லுகிறது? பண்பாட்டை கற்றுக் கொடுக்கிறது. அது வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நகையை வாங்கி போட்ட உடனே தான் அதை உள்ளே போட்டதும் இல்லை, அது மட்டும் இல்லை, அதை தூக்கி வெளியே போடணும். நம்ம கூப்பிட்டு சொல்கிறோம், இப்போ அத்துட்டு போயிடுவாங்கடா, வேணாண்டாண்ணா, கும்பிட்டு காசு போட்டு வாங்கிக்கிட்டு 4 பேருக்கு தெரிய வேண்டாம். காவல்துறையில் சொல்கிறாங்க, இது கொஞ்சம் அடக்கமாக போங்கன்னு. வட இந்தியாவிலாம் தங்க நகை போடுறதில்லை, வெள்ளி நகை தான். வடநாட்டில் இல்லாத காசா
அவன் காசு தான் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கான். இப்போ நம்ம ஊர் ஜனங்கள் இருக்கு பாருங்க, எடுத்து மேலே வெளியே போட்டு முடியும். அது நேரம் அந்த முகத்தை பாருங்களே, இதை போட்ட உடனே அது இந்த பக்கத்தில் மேற்கு பக்கம்லாம் சில போனோம்னா பயங்கரமாக இருக்கும். அவங்க போட்டிருக்க நகையை பார்க்கும்போதே பயமாக இருக்கும் நமக்கு. அம்புட்டு நகை. அது சிலர் சொல்கிறாங்க இது வாடகைக்கு வாங்கினதுன்றா. எப்படிலாம் இருக்குன்றீங்க. அவள் இப்படிலாம் பார்க்கும்போது பணம் இருக்கே, அது பகட்டு குணத்தை தெரியும். அது இன்னொன்று மட்டும் இல்லை, அடுத்தவன் மனத்தை கெடுக்கும். பணத்துக்கு இருக்கக்கூடிய குணத்தில் ஒன்று என்னென்னா, பக்கத்தில் இருக்கிறவன் வெங்கிட்ட இம்பிட்டு காசா கழுதி அத்துட்டு போயிருந்தோம்டா, என்ன கழுது அண்ணாங்கிட்ட இப்படி கண்டுபிடிச்சா தான் நம்மளை கொண்டு போவாங்க. ஆனால் காசு இருக்குது. இப்போ கல்வி இருக்கிறவன்ட்ட போய் அத்துக்கிட்டு போக நினைக்க முடியும். பார்த்த ஒரு பாடு இம்பிட்டு படிச்சிருக்காரா, சே நம்மளும் படிக்கணும்டா அப்படின்னு இது என்ன செய்யும், தன்னை உயர்த்த பாடுபடும். கல்வி தன்னை உயர்த்த பாடுபடும். இந்த காசு இருக்கே தன்னை அழிக்க பாடுபடும். இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் இருக்கார் பாருங்க, அவர் நடக்கும். அவர் பக்கத்தில் ஹைஸ்கூல் நடக்காதியார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நடக்கும். அவர் பக்கத்தில் கல்லூரி வாத்தியார் இருக்கார் பாருங்க, அவர் நடக்கும். அவர் பக்கத்தில் யூனிவர்சிட்டி வாத்தியார் இருக்கார் பாருங்க, அவர் நடக்கும். இவங்க 4 பேர் நிறைய நடக்க விட்டு பாருங்கள். கல்வியினாலையா, காசுனால. காசு இருக்கு தானே. கல்வி என்ன செய்திருக்கணும், மனசை பண்படுத்தி இருக்கணும். அது தோற்று போனதுலேயும் சில காரணங்கள் இருக்குது. என்ன காரணம், இப்போ காசு ஆட்சி நடக்குது. உங்களையும் என்னையும் உயர்த்துவது, தனி மனிதர்களை உயர்த்துவது மட்டுமல்ல, இந்த மண்ணை உயர்த்துவது, மனிதத்தை வளர்ப்பது கல்விதான். அதுதான் நம்மளை வாழ வைக்கும். நம்முடைய பிள்ளைகளை அதனால் கொண்டு போய் படிக்க செய்யுங்க, விடாமல் படிக்க செய்யுங்கள். நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க செய்யுங்கள். உங்களையும் உங்கள் வீட்டையும் உயரச் செய்யுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.